Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். சென்னை வந்த அமித்ஷா சந்தித்து பேசிய சிஎம் விஜய். சென்னையை அடுத்த கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடக்கிறது. மாநாட்டுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை வகிக்கிறார். இன்று மாநாட்டில் தமிழக முதல்வர் விஜய், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதல்வர் சிவக்குமார், கேரள முதல்வர் சதீஷன், தெலுங்கானா துணை முதல்வர் மல்லுப்பட்டி விக்ரமார்கா, புதுச்சேரி கவர்னர் கைலாஷ் நாதன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். ஏர்போர்ட்டில் தமிழக பாஜக தலைவர்கள் வரவேற்றனர். பின்னர் கோவளம் நட்சத்திர விடுதிக்கு அமித்ஷா சென்றார். அங்கு அவரை தமிழக முதல்வர் விஜய் சந்தித்து பேசினார். இன்று நடக்கும் மாநாட்டில் தென் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினை, நதிநீர் இணைப்பு, மாநிலங்களுக்கு இடையிலான நெடுஞ்சாலை திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. திமுக ஆட்சியில் 1028 கோடி ரூபாய் மோசடி, ஒரே ஐபி அட்ரஸில் குவிந்த டெண்டர்கள். திமுக ஆட்சியில் 2021 முதல் 2023 ஆண்டு வரை மின்வாரியத்திற்கு அலுமினிய கண்டக்டர் கொள்முதல் செய்யப்பட்டது. மின்சாதன பொருட்கள் அனைத்தும் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்டது. கொள்முதலில் கிட்டத்தட்ட 1028 கோடி ரூபாய் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக 2026 ஜூன் 30 பல்வேறு பிரிவுகளின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. முதற்கட்ட விசாரணையில் கொள்முதல் செய்யும் நிறுவனங்கள் கோரிய ஒப்பந்த புள்ளிகளில் பல ஒப்பந்த புள்ளிகள் அரசின் இறுதி டெண்டர் மதிப்பை விட குறைவாகவே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பொதுவான ஒரே ஒரு ஐபி முகவரியிலிருந்து ஒரே ஒப்பந்த புள்ளி கோரி பல்வேறு நிறுவனங்கள் பெயரில் டெண்டர் கோரப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தமிழக மின் விநியோக கழக அதிகாரிகளின் வீடுகள், மற்ற அரசு ஊழியர்கள், தனிநபர்கள், கொள்முதல் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தினர். தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் மொத்தம் 60 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த ரெய்டின் போது முறைகேடுகள் செய்தது தொடர்பான முக்கிய ஆவணங்கள், ஒப்பந்த புள்ளி கோரியது பற்றிய டிஜிட்டல் பதிவுகள், போலி நிறுவனங்களின் விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் சிக்கின. இதுகுறித்து தொடர் விசாரணையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இறங்கியுள்ளனர். லஞ்சம் கேட்கும் போலீசார் மீது வாட்ஸ்அப் மூலம் புகார், எண்கள் அறிவித்த டிஜிபி. தமிழகத்தில் லஞ்சம் கேட்கும் போலீசார் பற்றி புகார் அளிக்க வாட்ஸ்அப் எண்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதுகுறித்து டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் வெளியிட்ட அறிக்கை. ஊழலற்ற காவல்துறையை உறுதி செய்வதற்காக எல்லா மாநகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் இன்டர்னல் விஜிலன்ஸ் செல் என்ற பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அலுவலர்கள், போலீசாரின் ஊழல், முறைகேடு, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பிற ஒழுங்கீனமான செயல்பாடுகள் தொடர்பாக பொதுமக்கள் இப்பிரிவுக்கு புகார் அளிக்கலாம். அதற்காக வாட்ஸ்அப் எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புகார்தாரர்கள் சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்களது அடையாளங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும். புகார்கள் மீது நியாயமான, பாரபட்சமற்ற, உரிய காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதை டிஜிபி முதல் எஸ்பி வரையிலான காவல்துறை அதிகாரிகள் கண்காணிப்பர் என அதில் கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணைக்காக 12,500 ஏக்கர் காடு, 9 லட்சம் மரங்கள் அழிப்பு. தமிழகத்தின் தலையில் இடியை இறக்கும் கர்நாடகா. கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட திட்டமிட்டுள்ளது. இதற்கு தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதற்கிடையில் மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என மத்திய ஜல்சக்தி துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி லோக்சபாவில் தெரிவித்தார். இதற்கும் தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்காக கர்நாடக அரசு வழங்கிய விரிவான திட்ட அறிக்கையில் குளறுபடி இருப்பதாகவும் சரி செய்து மீண்டும் சமர்ப்பிக்கும்படியும் கூறி மத்திய நீர் ஆணையம் திருப்பி அனுப்பியது. இதையடுத்து கர்நாடக அரசு தற்போது திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளது. அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு கர்நாடக முதல்வர் சிவக்குமார் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் செல்வராயசாமி மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதில் திட்டத்தின் தற்போதைய நிலை, அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அணைக்காக வனப்பகுதியை பயன்படுத்துவது, மரங்களை அகற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதிய திட்ட அறிக்கையில் மேகதாது அணை திட்டத்திற்காக சுமார் 12,500 ஏக்கர் வனப்பகுதி பயன்படுத்தப்படும்.
அணைக்காக அகற்றப்படும் வனப்பகுதிக்கு பதிலாக தட்சிண கன்னடா மற்றும் சிவமொகா மாவட்டங்களில் உள்ள பகுதிகளில் மரங்கள் நடப்பட்டு மேம்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்காக மொத்தம் 8.90 லட்சம் மரங்கள் வெட்டப்படும். இதில் சுமார் 7 லட்சம் சிறிய மரங்களும் 1 லட்சம் பெரிய மரங்களும் அடங்கும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அணை கட்டுவதற்காக லட்சக்கணக்கில் மரங்களை வெட்டினால் எங்கிருந்து மழை பெய்யும் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கிடையில் KRS அணையிலிருந்து தமிழகத்திற்கு காவிரி நீர் திறக்கப்படுவதாக கன்னட ஊடகங்களில் வீடியோவுடன் செய்திகள் வெளியாகின. ஆனால் இதை கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் செல்வராயசாமி மறுத்துள்ளார். அவர், நானும் மாண்டியாவைச் சேர்ந்தவர், முதல்வரும் காவிரி படுகை பகுதியைச் சேர்ந்தவர், விவசாயிகளை பாதுகாப்பது எங்கள் பொறுப்பு, அதே நேரத்தில் இயற்கையுடன் நாம் விளையாட முடியாது என்றார். இலங்கை தமிழர்கள் நாடு திரும்ப வாய்ப்பு, அகதிகளுக்கான குடியேற்ற விதிகள் தளர்வு. இலங்கையில் கடந்த 1983 வெடித்த இனக்கலவரம் மற்றும் உள்நாட்டுப் போர் காரணமாக ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் அகதிகளாக நம் நாட்டிற்கு வந்தனர். கடந்த 2002 முதல் 2022 காலகட்டத்தில் 18,000 பேர் மட்டுமே நாடு திரும்பியுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 90,000 பேர் வசிக்கின்றனர். இந்த நிலையில் இலங்கை தமிழர்கள் நாடு திரும்பும் விதிகளை தளர்த்தி அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு பார்லிமென்டில் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த வஜேபால விளக்கினார். இந்தியாவிலிருந்து தாமாக முன்வந்து நாடு திரும்ப விரும்பும் இலங்கை தமிழர்கள் சென்னையில் உள்ள தூதரகத்தை தொடர்பு கொண்டு தங்களின் விருப்பத்தை பதிவு செய்யலாம். கடந்த 2006 ஆகஸ்ட் 1க்கு முன் பாஸ்போர்ட் இன்றி வெளியேறிய இலங்கை நாட்டவர்கள் மாநில புலனாய்வு பிரிவு மூலம் பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படுவர். கொலை, தேச துரோகம் போன்ற எந்த ஒரு தீவிர குற்றச்சாட்டுகளும் இல்லாதவர்கள் தற்காலிக பாஸ்போர்ட்டுடன் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவர். அகதிகள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் பாயாது என்றார். ரேஷன் விவரங்கள் திருட்டு போக வாய்ப்பு, மத்திய அரசு எச்சரிக்கை. புதிய ரேஷன் கார்டு, உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நீக்கம், முகவரி மாற்றம், செல்போன் எண் மாற்றம், நகல் கார்டு உள்ளிட்ட சேவைகளுக்கு தமிழக அரசின் பொது விநியோக திட்ட இணையதளத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இந்நிலையில் தமிழக ரேஷன் கார்டுதாரர்களின் விவரங்கள் திருடு போக வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது. சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை தடுக்கும் வகையில் இணையதளத்தின் பாதுகாப்பு அம்சங்களை பலப்படுத்துமாறும் தமிழக உணவு வழங்கல் துறையை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கணினி அவசரகால பதிலளிப்பு குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே தமிழக பொது விநியோக திட்ட இணையதளத்தில் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் முன்னுரிமை, அந்தியோதயா, முன்னுரிமையற்ற அரிசி, சர்க்கரை, எந்த பொருளும் வாங்காதது ஆகிய பிரிவுகளில் மொத்தம் 2.28 கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர். அவற்றில் 7.01 கோடி உறுப்பினர்கள் உள்ளனர். காலை சரிந்த தங்கம் விலை, மாலை மீண்டும் ஏறுமுகம். சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப நம் நாட்டிலும் தங்கம் விலையில் தினமும் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. அந்த வகையில் திங்கள், செவ்வாய்க்கிழமைகளில் ஏறுமுகத்துடன் காணப்பட்ட தங்கம் விலை நேற்று காலை திடீரென இறங்கியது. தமிழகத்தில் 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று காலை கிராமுக்கு 85 ரூபாய் விலை குறைந்தது. 14,205 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 680 ரூபாய் விலை குறைந்து 1,13,640 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் நேற்று மாலை தங்கம் விலை கிராமுக்கு 195 ரூபாயும் சவரனுக்கு 1,560 ரூபாயும் உயர்ந்தது. அதன்படி நேற்று 1 கிராம் தங்கம் 14,400 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,15,200 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் சரிவுடன் 250 ரூபாய்க்கு விற்பனையானது.